அவங்க பேரெல்லாம் குறிப்பிடல. அதுல ஒரு மிக முக்கியமா வந்து இந்த திருமணம் கடந்த உறவுகளை பற்றியும் இந்த புத்தகத்துல வந்து ஐயா வந்து எழுதியிருக்கிறார். திருமணம் கடந்த உறவுகள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, சில வீர பாண்டியர்கள் பேசுறாங்கல்ல திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லி. அந்த இடத்திற்கு தமிழருக்கு ஒரு வாழ்வியல் இருக்குங்க. இப்ப இந்த வாழ்வியல்ல ஆணுக்கு பெண் சமமாகத்தான் இருக்கிறார்கள். தமிழ் வாழ்வியல் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆணுக்கு நிகராக பெண்கள் உளவு சமூகமாக இருக்கட்டும், குயவர்கள் சமூகமாக இருக்கட்டும், தச்சர்கள் சமூகமாக இருக்கட்டும், எல்லா தமிழ் சமூகத்திலும் அரசாக இருக்கட்டும், எல்லா தமிழ் சமூகத்திலும் ஆணுக்கு நிகரான பொறுப்புகள்ல பெண்களும் இருந்திருக்கிறார்கள். தமிழர் வரலாற்றை எடுத்து பார்த்தால் நமது மன்னர்கள் காலகட்டத்திலும் கூட, மன்னர் காலகட்டத்தில் பெண்களுக்கு இருந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைங்கிறதுலாம் உலக நாடுகளுடைய வரலாறோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த உலக நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழ் மன்னர்கள் சொத்துரிமை பெற்ற பெண்கள் இருந்திருக்கிறாங்க. சொத்து பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சொத்து உடைமையாளர்களாக இருந்திருக்காங்க. நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் பெண்கள். பெண்கள் சம உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப தமிழ் மன்னர்களுடைய காலகட்டத்தில் இருந்தே பெண்களுக்கு ஒரு சமமான ஒரு அங்கீகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது இறையியல்லையும் நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள்லையும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் என்பவர்கள் வைக்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். அப்ப நமது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்ம குடும்பத்தில் பார்க்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் பெண்களுடைய ஒரு தலையீடு என்பது இருக்கு. இங்க நம்ம தலையீடுங்கிறது இருக்க விட அவர்கள் தான் பல முடிவுகளையும் எடுக்கிறார்கள். ஆண்கள் வந்து அவர்களை மீறிலாம் ஒரு முடிவெல்லாம் எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்ந்து விட்டதாகலாம் எங்கேயுமே நம்ம சகோதர குடும்பங்கள் நம்ம நட்பு வட்டத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பெண்களுக்கு ஒரு உரிமை, சம உரிமை என்பது தமிழ் சமூகத்தில் புதிதாக முளைத்ததல்ல, காலங்காலமாக இருந்தது. நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. சொத்து பத்தை எழுதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஆங்கிலேயர் சட்டம், ஒரு பெண்ணுக்கு சொத்து பத்தை எழுதி கொடுக்க முடியாதுங்கிறது ஆங்கிலேயர் சட்டம். ஆனா கணவன் இறந்த பின்பு அந்த ராஜ்யத்தையே அடுத்து முடிசூட்டிக் கொள்பவள் ராணி வேல்நாச்சியார். எந்த காலகட்டத்தில் வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க முடிசூட்டிக் கொள்றாங்க. சங்க புலவர்கள்ல எத்தனை பெண்பார் புலவர்கள், ஆண்களுக்கு நிகரான அளவிற்கு பெண்பார் புலவர்கள் வேற எந்த மொழியிலையும் பார்க்க முடியாது. சீனர்கள்ட்ட நீங்க பார்க்க முடியாது, ரோம கிரேக்கர்கள்ட்ட பார்க்க முடியாது. பெண்பார் புலவர்கள் அத்தனை பேர். அதுலயும் அவங்களோட உரிமை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஒரு மன்னனை புகழ்ந்து பாடும்போது அவர்கள் அந்த மன்னனோட தோழமை. இப்ப ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து மதிச்சு பேசினா கூட தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சார சீரழிவுல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். ஆனா பெண்பார் புலவர்கள் மன்னர்களை தனது தோழனாக சொல்லியே அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மனிதத்தையும் ஒரு அந்த இயங்கியலும் உணர்ந்தவர்கள் தான் தமிழர்கள். தமிழர்களிடம் குறைபாடு என்பது இல்லை. இருந்திருக்கலாம், ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். அது காலத்தால் ஏற்பட்ட சில மாற்றங்களால், அந்நிய படையெடுப்புகளால், அதனால் விளைந்த சில சிந்தனை மாற்றங்கள், பொருளியல் மாற்றங்கள்னால ஏற்பட்ட குறைபாடுகள். அந்த குறைபாடுகளை நம்ம ஆதிக்கம் அடையும் பொழுது நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவும் போது மாறி இருக்கும். ஆனா இடையில் வந்தவர்கள் சொருகிய அருவருக்கத்தக்க வாழ்வியலை தமிழர் வாழ்வியல் என்று நம்மை நாமே நம்ப வைத்த ஒரு கயவர் தான் இந்த ஈவேரா. அது நமது வாழ்வியல் அல்ல, அதை நம்ப வச்சு விட்டார். அதை நம்பினதோடைய விளைவு என்னன்னா தமிழன் என்ற பெருமிதமும், தமிழன் என்ற கர்வமும், தமிழன் என்ற அந்த உயர்வு சிந்தனையும் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு.